ராம ஹரே 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 கிருஷ்ணா. ஸோ நம்ம இப்போ பகவத்கீதை முதல் அத்தியாயம் பார்த்துட்டு வரோம். பகவத்கீதை உண்மையுருவில் ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு பொருளரை வழங்கியிருக்காரு. ஸோ 20 பதங்கள் நம்ம பார்த்துட்டோம், 20 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஸோ இப்போ 21வது ஸ்லோகத்துக்கு போவோம். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே சித்யா யாவத் ஏதா நிரீக்ஷேஹம் யோத் காமான் அபிஸ்திதான் கைர்மயா சக யோதவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே. ஸோ அர்ஜுன உவாச்ச. ஸோ இந்த ஸ்லோகத்தை சொல்றது அர்ஜுனன் 21, 22 பாதி, அது ரெண்டும் சேர்த்தி வருது இந்த ஸ்லோகத்துல. இதில் மொழிபெயர்ப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ மொழிபெயர்ப்பு அர்ஜுனன் கூறினான், வீழ்ச்சி அடையாதவரே, போர் புரியும் ஆவலுடன் இங்கே கூடியுள்ளவர்களில் எவர்களோடு நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி தயவு செய்து எனது ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்தவும். ஸோ இப்போ கிருஷ்ணர் பார்த்த சாரதியா இருக்காரு இல்லையா, தேர் ஓட்டுறது யாரு, இங்க ரதத்தை ஓட்டுறது யாரு, கிருஷ்ணர். இப்ப அர்ஜுனன் என்ன சொல்றாரு அது கிருஷ்ணர் கிட்ட அப்படின்னா, வீழ்ச்சி அடையாதவரே. வீழ்ச்சி அடையாதவர்னா என்ன அப்படின்னா, அச்சுத்தன் அப்படின்னா வீழ்ச்சி அடையாதவர்னு அர்த்தம். பகவான் என்ன பண்ணுவார்னா, பக்தர்களுக்கு பக்தர்கள் என்ன கேட்டாலும் அதை கொடுத்துருவாரு இல்லையா. பக்தர்களுக்கு தேவையான சமயங்கள்ல கண்டிப்பா கொடுத்துருவார். நம்ம பார்த்தோம்னா பக்தர்கள்லயே காம மிஸ்ர பக்தர் இருப்பாங்க, ஞான மிஸ்ர பக்தர், அந்த மாதிரி இருப்பாங்க. எதனால மிஸ்ரா அப்படின்னா என்னன்னா கலவை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஞானம் வேணும்னு கலந்து பண்ற பக்தி ஒரு வகை. அப்புறம் இன்னொன்னு கர்மம், அந்த கர்ம பலனுக்காக பண்ற ஒரு பக்தி. ஆனா உண்மையான பக்தி என்னன்னா, அது தூய்மையான பக்தி என்ன அப்படிங்கிறது எதுவுமே கேட்காம எந்த ஆசையுமே இல்லாம இருக்கிறது தான் தூய்மையான பக்தி அப்படின்னு பாக்குறோம். அதுதான் உத்தம பக்தியும் கூட. அதுல நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆனா பகவான் நம்ம ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா கொடுக்காம இருக்க போறது இல்ல. நமக்கு ஒண்ணு தேவை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவரு செஞ்சிருவாரு. இதுல அவரு ஏன் சில விஷயங்கள் நம்ம கேட்கிறோம் ஆனா கொடுக்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேட்கறோம்னாலே நம்ம பக்தியில முதிர்ச்சி இன்னும் வரலன்னு அர்த்தம். அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம எதுவுமே கேட்கல ஆனாலும் பகவான் கொடுக்குறாரு நமக்கு தேவையானது. இல்ல நம்ம தெரியாம மனசுல ஒரு விஷயம் நினைச்சிருப்போம், இல்ல இந்த சேவை பகவானுக்கு நான் செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருப்போம். இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை கூட இருக்கு. நான் உங்களுக்கு இது சொல்லியிருக்கேனான்னு தெரியல, சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வரும். மாதவேந்திர பூரி அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பெரிய பக்தர், நம்ம சைத்தன்ய மகாபிரபுவோட ஒரு குரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட பக்தி ரொம்ப, இப்போ பக்தி உணர்வு வரும் இல்லையா. இப்போ நம்மளுக்கு சந்தோஷம் வந்தா நம்ம ஒரு மாதிரி நடந்துக்குவோம் இல்லையா. அந்த மாதிரி பக்தி வந்தா என்ன மாதிரி நடந்துக்குவாங்க அப்படிங்கிற சிம்டம்ஸ், அந்த உணர்வுகளை அழகா சொல்லுவாங்க சாஸ்திரங்கள்ல. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒருத்தங்களுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வருது அப்படின்னா அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னா, உங்களுக்கு இந்த வியாதியா இருக்கும், உடனே இந்த மாதிரி முதலுதவி செய்யுங்க, இல்லைன்னா மருத்துவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு கோபம் அதிகமா வந்தா, பசியில கோபம் வர்ற ஒரு ரகம் இருக்கு. கோபம் ஒருத்தர் மேல வர்ற கோபம், இல்ல சூழ்நிலைனால வர்ற கோபம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம். இப்ப பக்தியில அவர் என்ன பண்ணுவாரா, கீழே பிறண்டு உழுகிறது, சந்தோஷமா கத்தி பாடுறது, அழுகிறது, அவரோட நிலைய மறந்து, அவரு தன்னிலைய மறந்து உருகிறது. சோ இந்த மாதிரி பாவனைகள் எல்லாம் அவங்க பண்ணுவாங்களா, அந்த பாவங்கள் எல்லாம் போகுமா பக்தர்களுக்கு, உத்தம பக்தர்களுக்கு. அப்ப அவர் ஒரு சமயம் ஒரு ஊருக்கு வந்திருப்பாரு. அந்த ஊர்ல அவர் வந்தாலே அவர் ரொம்ப ஃபேமஸான பக்தர். அப்போ
அவரு அவ்வளவு உத்தம பக்தம் பண்றதுனால எல்லாத்துக்குமே தெரியும் அவர் தூய்மையான பக்தர், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு. ஏதாவது ஒரு அற்புதம் அவர் மூலியமா நடந்ததுன்னா உடனே அதை வச்சு கொண்டாடுவாங்க. அதனாலயே ஒரு ஊருக்கு போனா அவர் ரொம்ப காலம் அங்க இருக்க மாட்டாரு. அந்த வேலை முடிஞ்சதா உடனே கிளம்பிடுவாரு. கொஞ்ச நேரம் இருந்தா நிறைய மக்கள் கூடிருவாங்க. கூடுனா என்னாகும், எல்லாரும் பாராட்ட ஆரம்பிப்பாங்க. நம்ம அதுல மயங்கி பக்தி பண்ணாம விட்டுட்டோம்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு விஷயம் பண்றோம், ஒரு சேவையே பண்றோம். பக்தி தான், பக்தியில சேவை தான், எல்லாமே பக்தி சம்பந்தமா தான் இருந்தாலுமே ஒருத்தங்க நம்மள வந்து பாராட்டும் போது, ஓ நம்ம அவ்வளவு அற்புதமான ஆளா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கர்வம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தலைக்கு ஏறி அது ஆணவமா மாறி அகங்காரமா மாறி நம்மள பக்தியிலிருந்தே வீழ்ச்சி அடைய வச்சிரும் இல்லையா? அதனாலதான் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, யாராவது புகழ்ந்தாங்கன்னா அதை கேட்டுக்க மாட்டாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்துருவாங்க. அது அந்த மாதிரிதான் இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிறோம்னா, இந்த மாதிரி மாதவேந்திர பூரி மாதிரி இருக்கிற ஒரு பக்தர்கள் கிட்ட இருந்துதான் நம்ம கத்துக்கிறோம். அவரு என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல இருக்க மாட்டார், உடனே அடுத்த ஊருக்கு கிளம்பிடுவாரு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல வந்து படுத்துட்டு இருக்காரு, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப வந்து அவருக்கு கனவுல வருது, இந்த இடத்துல நான் உனக்காக தான் மாதவேந்திரா இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த முகமதியன்கள்லாம் வரும்போது என்னை வந்து போய் அடைச்சு என்னை காப்பாத்துறதுக்காக பூஜாரிகள் என்ன பண்ணாங்க, பண்டிதர்கள் இந்த கோயில்ல இருப்பாங்கல்ல அந்த பூஜாரிகள், அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னோட சிலைய கொண்டு போய் அந்த முள்வெளிய அந்த மாதிரி ஒரு புஷ் இருக்கும் இல்லையா, அந்த காடு இதுல அதுல ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா முகமதின் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல, என்னை காப்பாத்துறதுக்காக கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. நான் பல ஆண்டு காலமா நான் இங்க இருக்கேன், ஒரே வெயில் குளிர் பசி இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு வந்துட்டு போகுது. இதுல எனக்கு பசியும் ரொம்ப அதிகமா இருக்கு, முக்கியமா என்னோட உடம்பெல்லாம் வெயில்ல எரியுது, என்னை முதல்ல வெளியில எடு அப்படின்னு சொல்லி கனவுல வரும். அது எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவர் படுத்திருக்கிற இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போனா வரும் அப்படிங்கறதையும் அவரு சொல்லிடுவார் கனவுல கிருஷ்ண பகவான். அப்ப இவரும் சரின்னு சொல்லிட்டு போவாரு. அதே மாதிரி ஆனா போகும்போது ஒரு 4-5 பேர்த்த கூட்டிட்டு போவாரு. ஏன்னா இவர் வயசானவர் இல்லையா, அதை எடுக்கணும், அந்த சிலை எடுக்கணும், கனமா இருக்கும், குப்பையா இருக்கும், அதெல்லாம் எடுக்கணும், சுத்தப்படுத்தணும். சோ ஆட்களை கூட்டிட்டு போவாரு. அது அவரு சொன்ன இடத்துக்கு இவர் சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க. இப்போ சில பேர் பக்தியில இல்லாதவங்க சும்மா இந்த இந்த என்ன சொல்றது, இந்த போகஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த போலி குருக்கள் போலி சாமியார்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சொன்னா நமக்கு தெரியும் இவங்க என்ன சொல்றாங்க, அவங்களே அதை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இவர் தூய்மையான பக்தர்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுனால இவர் சொன்ன உடனேயுமே எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அந்த ஆளுகள்லாம் அங்க போய் அவர் சொன்ன மாதிரியே பகவான் அவர்கிட்ட எப்படி சொன்னாரோ அது இவரு மத்தவங்க கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி இடத்துல அங்க சிலை இருக்கு, அதை எடுத்துடுறாரு. உடனே இதை நம்ம சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பிரசாதத்துக்கெல்லாம் ரெடி பண்ண சொல்றாரு. சந்தனத்துல குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்றாரு. மறுபடிய கனவுல என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல அந்த கோபிநாத்னு இன்னொரு கோயில் இருக்கு, அங்க போய் நீ அந்த சந்தனத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு இவர் அங்க போறாரு. அந்த இடத்துல இருக்கிற கோயில்ல வந்து கிருஷ்ணருக்கு வந்து கீர் கொடுப்பாங்க, ரொம்ப பிரமாதமா கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி 2 நாள் அந்த மாதிரி விசேஷம் நடந்துருச்சு. பகவான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி விசேஷம் நடந்து ஒரே பிரசாதம் எல்லாம் ஒரே ஊர்ல திருவிழா மாதிரி நடந்துருச்சு. இப்ப இவர் போய் அந்த சந்தனத்தை வாங்குறதுக்காக போயிருக்காரு. அப்ப அங்க போனோடனே இந்த மாதிரி வேணும்னு சொன்னோடனே அவங்களும் சந்தோஷமா அதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து அந்த கோயில்ல வந்து கீர் இருக்குல்ல, கீர்னா பாயசம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த என்ன கேரட் கீர்னு எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கீர் பாயசம், நம்ம ஊர்ல பாயசம். அது அந்த அந்த இடத்துல வந்து ரொம்ப விசேஷமா செய்வாங்களா பகவானுக்கு. நல்லா பாலை வந்து திரட்டி மாதிரி ரொம்ப திக்கா, கண்டென்ஸ்டு மில்க்னு சொல்லுவாங்களே, ரொம்ப திக்கான பால்ல அதை கீர் செஞ்சு கிருஷ்ணருக்கு வந்து 12 மண்பானை சட்டியில வந்து செஞ்சு ஆஃபர் பண்ணுவாங்களாம். அப்ப இவரு வந்து அது ரொம்ப விசேஷமானதான்னு சொல்ல கேள்விப்படவும், அடடா இத நம்ம வந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ருசி பார்த்தோம்னா அதே மாதிரி நம்ம செஞ்சு நம்மளோட கிருஷ்ணர் இருக்காரு இல்லையா, அவருக்கு கொண்டு போய் இதை செஞ்சு பார்த்தோம்னா, இதே மாதிரி செஞ்சு பார்த்தோம்னா அவருக்கு ரொம்ப விருப்பமா இருக்குமே, அவருக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அவரு வந்து தப்பு போட்டுக்கிறாரு. அடடா பகவானுக்கு இன்னும் ஆஃபர் பண்ணவே இல்லை, நெய்வேத்தியம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அவச்சாரம் பண்ணிட்டேனே, நான் நினைச்சிருக்கவே கூடாது இந்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ
பகவான் இங்க எப்படி அச்சுத்தனா இருக்காரு பாருங்களேன். அவர் ஆசைப்பட்டுட்டாருன்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்றாரு, கீர் சோரா கோபிநாத்தான்னு அவருக்கு அதனாலதான் பேர் வந்தது. சோரான்னா திருடன், கீர்னா இந்த கீர் இந்த பாயாசத்தை திருடின கோபிநாத்னு அந்த கோயிலுக்கு பேரே இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, 12 பானை இருக்குல்ல, குட்டி குட்டி பானையில ஊத்தி ஆஃபர் பண்ணிருப்பாங்களா, அதுல ஒரு பானை நெய்வேத்தியம் பண்ண பானையை மட்டும் தூக்கி ஒளிச்சு வச்சுக்குவாரு அவரோட சிலைக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் நைட்டு எல்லாரும் இதெல்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பூஜாரியோட கனவுல நைட்டு வந்து மாதவேந்திர பூரின்னு ஒரு பக்தன், என்னோட பக்தன் அந்த இடத்துல படுத்துட்டு இருப்பான். அவங்கிட்ட போய் நான் ஒரு பானை கீர் ஒளிச்சு வச்சிருக்கேன், அவன் வந்து ருசி பார்க்கணும்னு சொன்னான். ஆனா அவன் அது வரல, சாப்பிடல, நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வாயிரைய அப்படின்னு சொன்னோன்னையும் அந்த பூஜாரிக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு பக்தனா, பகவானே ஒளிச்சு வச்சு பகவானோட பக்தனுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்ற அளவுக்கு அவரு அவ்வளவு பெரிய பக்தரா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவ்வளவு சந்தோஷமா கூட்டிட்டு எடுத்துட்டு போவார் அந்த பானை, குட்டி பானைய. ஆனா அவருக்கு யாரு மாதவேந்திர பூரினால தெரியாது. அவரு சத்தம் போட்டுட்டே போறாரு, இங்க யாரு மாதவேந்திர பூரி இருக்கீங்களா, யாராவது மாதவேந்திர பூரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டே போறாரு. அந்த சமயத்துல இவர் உடனே படுத்துட்டு இருந்தது எந்திரிச்சு நான் தான் அப்படின்னு சொல்லவும் இவரு கொண்டே கொடுத்து நடந்தது சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு, நீங்க எவ்வளவு பெரிய பக்தனா இருந்தா இந்த மாதிரி பகவான் கோபிநாத்தே உங்களுக்கு கீரை திருடி வச்சு உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு சந்தோஷம், அதே சமயத்துல ஒரு மாதிரி சங்கடமாவும் இருக்கு. சரி கொடுத்துட்டாரு கீரை, குடிச்சிடணும் இல்லையா, அது பிரசாதத்தை யாராவது வேணாம்னு சொல்ல முடியுமா, அது பகவானோட கருணையில அது ஸ்பெஷலா வந்து சிறப்பா அந்த பிரசாதமாச்சு. அவர் குடிச்சிட்டு இருங்க இதை தர்ற அப்படின்னோடனே அவர் அதுக்குள்ள போயிருவாரு. அப்ப அந்த மண் பானை என்ன பண்ணுவாரு, உடைச்சு அதை பைக்குள்ள போட்டு வச்சுட்டு டெய்லிக்கும் அந்த பீஸ் அவர் எடுத்து சாப்பிட்டுக்குவாராம். சோ அந்த மாதிரி அவ்வளவு பெரிய பக்தன் அவர் அந்த இடத்துல இருந்தா அவரோட புகழ் ரொம்ப பரவிடுச்சுன்னா எல்லாரும் கூட்டம் கூடிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. சோ இந்த மாதிரி மாதவேந்திர பூரியை பத்தி நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ராமானுஜாச்சாரியரோட பக்தர்கள் இருக்காங்க, நம்ம ஸ்ரீல பிரபுபாதரே இருக்காரு. சோ எத்தனையோ பக்தர்கள் வந்து அந்த சின்னதா அவங்க ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னாலே பகவான் வந்து அதை நிறைவேற்றி வச்சிருவாரு. இதுதான் வீழ்ச்சி அடையாதவர் அப்படின்னு எதுக்கு சொல்றோம்னா, அச்சுத்தன் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா இதுதான் காரணம் முக்கியமா அப்படிங்கறத வந்து பிரபுபாதர் பொருளுரையில கூட சொல்றாரு. இருங்க பொருளுரைக்கு போறேன். சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழு கடவுள் என்ற போதிலும் தனது காரணமற்ற கருணையால் தன் நண்பனின் சேவையில் ஈடுபட்டிருந்தார். தனது பக்தர்களிடம் தனக்குள்ள பிரியத்தில் அவர் என்றுமே தவறுவதில்லை என்பதால் அங்கு அச்சுத்தா, அதாவது வீழ்ச்சி அடையாதவர் என்று அழைக்கப்படுகிறார். சோ இததான் நான் சொன்னேன். ஓகேங்களா. சோ இப்ப அர்ஜுனன் என்ன கேட்டுக்கிறான் அப்படின்னா கிருஷ்ணர் கிட்ட, நான் யாருக்கிட்ட போர் புரியற போறேன் அப்படின்னு சொல்லி ரிஷிகேஷன் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறான். அதாவது இவனுக்கு தெரியாதா, அர்ஜுனனுக்கு தெரியாதா என்ன யார்கிட்ட போர் புரிய போறான்னு? தெளிவா தெரியும். ஆனாலும் அந்த இடத்துல யாரெல்லாம் அந்த ஆப்போசிட் சேனை எதிர் சேனையில வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஒரு தடவை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போறான். அதாவது இன்னும் அந்த உணர்ச்சியை காமிக்க, நம்ம கூட அந்த ராஜாங்கத்துக்காக யாரெல்லாம் அவன் சைடு துரியோதன சைடு சேர்ந்திருக்காங்க, கண்டிப்பா கௌரவர்கள் இருக்காங்கன்னு தெரியும் தான், இல்லைன்னு இல்ல. ஆனா கௌரவர்கள் கூட யாரெல்லாம் கௌரவன் கூட இப்போ போருன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒரு சைடு சில நாட்டு மன்னர்கள் எல்லாம் பாண்டவர்கள் சைடு போயிட்டாங்க, சில நாட்டு மன்னர்கள் எல்லாம் கௌரவர்கள் சைடு போனாங்க. அதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்காக அவன் கேக்குறான். அதே சமயத்துல அவனோட மனநிலையும் இங்க வந்து பகவான் வந்து அவன் சொன்னதுக்கு அப்புறம் அதை கேட்டு கூட்டிட்டும் போறாரு, அந்த தேர்ல போய் கூட்டிட்டு போறாரு. எதுக்குன்னா அவனோட மனநிலையை இன்னும் அப்படியே அது ஒரு அஜிடேட் பண்றதுக்கு. அப்ப வந்து அது டிஸ்டர்ப் ஆகும்போது என்னன்னா, இப்போ நம்ம மனம் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கு. ஒரு நல்லது எது கெட்டது எதுன்னே நமக்கு தெரியாத குழப்பம். இது செய்யலாமா வேண்டாமா, ரெண்டுமே சரியாதான் தெரியுது இல்ல ரெண்டுமே தவறாதான் தெரியுது அப்படின்னா ஒரு வகையான குழப்ப நிலை நம்ம எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு தடவைனாவது நம்ம வாழ்க்கையில வந்திருக்கும் இல்லையா. அப்போ நம்ம யார அணுகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பகவத்கீதையில ஒரு உதாரணமா அர்ஜுனனை வந்து பகவான் கிருஷ்ணர் உபயோகப்படுத்தியிருக்காரு ஒரு கருவியா, நிமித்த மாத்திர அப்படிம்பாங்க கிருஷ்ணரே.
ஒரு கருவியா உபயோகப்படுத்தி நமக்கு அறிவுரை சொல்றதுக்காக அர்ஜுனனுக்கு என்ன தெரியாதா என்ன, பகவானோட நண்பன், பகவானோட சிஷ்யன், பகவானோட அத்தை பையன், சிசுபாலன் தான் அத்தை பையன், ஆனா அவன் இப்படியா இருக்கான் இல்ல. ஆனா அர்ஜுனன் வந்து ரொம்ப கிருஷ்ணர் மேல பிரியமா இருப்பாரு. இன்னொரு கதை இருக்கு. அர்ஜுனன் வந்து குடகேஷா அப்படிம்பாங்க. அப்படின்னா இது பின்னாடி வரலாம். எப்படி என்ன அதுக்கு அர்த்தம்னா தூக்கத்தை வென்றவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து பெரியவர்கள் என்ன சொல்றாங்க, 2 அர்த்தம் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து தூக்கத்தை வென்றவன்னா தூக்கத்துல கூட அவன் வந்து அலர்ட்டா இருப்பான். தூக்கத்துல கூட அவனால, அதாவது இருட்டுல கூட அவனால வில்லு நல்லா எய்த முடியும். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதையை. மகாபாரதத்துல வந்து வரும் இது. அர்ஜுனன் வந்து பகல்ல வந்து நல்லா வில் வித்தையில ரொம்ப சிறந்து விளங்கிட்டு இருக்கான் இல்லையா. அப்போ ஒரு தடவை இருட்டு ஆயிரும். அந்த வெளிச்சம் இல்லாத சமயத்துல சாப்பிட்றது மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பீமன் கரெக்டா சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப நினைப்பாரு, கண்ணு வந்து தெரியல, இருட்டா இருக்கு, ஆனாலும் சாப்பிட்றது நிறுத்தல. ஏன் அப்படின்னா அந்த சாப்பிட்றது மேல இருக்கிற விருப்பம் ஒண்ணு. கை எங்க போகுது, அந்த கை சாப்பாட்டுல போயிட்டு அதுக்கப்புறம் எங்க போகும், வாய்க்கு போகும். அது நமக்கு தெரியும், இங்கதான் அங்கதான் அப்படிங்கிறது தெரியும். ஒரு ஒரு எப்படி சொல்றது, உத்தேசமா அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்ணிடுறோம் இல்லையா. அந்த மாதிரி ஏன் நான் வந்து வில் வித்தையில இரவும் நான் அதை பண்ணக்கூடாது, ஏன் இருட்டுலயும் நான் அதை கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இருட்டுல அதை பழக ஆரம்பிப்பான். அதனால இருட்டையும் வென்றவன் தூங்க மாட்டான். ஆனா இன்னொரு கதையும் இருக்கு. பகவான் கிருஷ்ணரை எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பானா. தூக்கத்துல கூட இந்த போர்ல வந்து எல்லாரும் கேம்ப் போட்டு படுத்திருப்பாங்க. கேம்ப்னா உங்களுக்கு தெரியும் தானே, அது எப்படி சொல்றது, குடிசை மாதிரி குட்டி குட்டியா கட்டி கட்டி துணியில கட்டி கட்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உறவினர்கள் கூட தங்கி இருப்பாங்க கேம்ப்ல. அந்த போர் நடந்துட்டு இருக்கிற இடத்துல போர் நடந்து முடியும். சாயங்காலம் காலையில விடிய காலையில ஆரம்பிச்சதுன்னா மாலை சன்செட் ஆகும்போது சூரிய அஸ்தமனம் அப்படிங்கும் போது வேலை முடிஞ்சது. எல்லாரும் அவங்க வேலைக்கு மீன்ஸ் கேம்புக்கு போயிடணும். போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் திருப்பியும் வரணும். இப்ப என்னன்னா எல்லாரும் சாயங்காலம் முடிச்சுட்டு போனா யாருமே எதிரிகளா பாத்துக்க மாட்டாங்க. எல்லாருமே நண்பர்களா ஒண்ணு சேர சந்தோஷமா சிரிச்சு பேசிதான் இருப்பாங்க. அவங்களோட நோக்கம் வந்து ராஜ்யத்தை வெல்லணும், ராஜ்யத்தை அடையணும், வெற்றி பெறணும் போர்ல, இதுதான். ஆனா அதுக்காக இப்ப நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் எதிர் அணியில இருந்தாலும் சேனையில இருந்தாலும் அவங்கள சந்திக்கும் போது, இப்ப எல்லாரும் சாப்பிட வரும்போதோ இல்ல தூங்க வரும்போதோ பாத்துக்குவாங்கல்ல எதுக்கால வரும்போது, அப்போ வந்து நண்பர்கள் மாதிரிதான் நடந்துக்குவாங்களாம். சோ ஒரு சமயம் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பாக்குறதுக்காக ஒரு தடவை பீமனும் யாரோ கேட்பாங்க கிருஷ்ணர் கிட்ட, நீ என்ன கிருஷ்ணா, நீ அர்ஜுனனுக்கு மட்டும் ரொம்ப சாதகமாவே இருக்க எப்பவுமே அப்படின்னு. அப்படியா, சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனா, அது இரவு நேரம், எல்லாரும் உறங்கிட்டு இருக்கிற நேரம். அப்ப வந்து கூட்டிட்டு போய் பீமனைத்தான் இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போனோன்னையும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சத்தம் கேட்குமா. ரொம்ப அமைதியா ரொம்ப நுணுக்கமா கேளு, உனக்கு ஒண்ணு கேட்கும் அப்படின்னா. அதே மாதிரி பீமன் கேட்கும்போது கேட்கும் கிருஷ்ணாக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கேக்குதேன்னா அவனோட ஒவ்வொரு முடி கூட என்னோட பேரை சொல்லும். தூக்கத்துல கூட அவனோட முடி, கையில இருக்கிற முடி எல்லாம் இருக்குல்ல பாருங்க, ஒரு சின்ன சின்ன முடி கூட என்னோட பேரை சொல்லும். அவன் என்னோட உண்மையான பக்தன், அவன் என்னை எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பான், தூங்கும் போது கூட நினைச்சிட்டு இருப்பான். அப்ப என்னன்னா அதையும் அவன் வென்றிருக்கிறான். இன்னொரு அர்த்தமும் இருக்கு தூக்கத்தை வென்றவனுக்கு. என்னன்னா தூக்கம் அப்படிங்கிறது என்னன்னா அறியாமை. ஆன்மீக விஷயங்கள்ல நம்ம அறியாமையில இருந்தோம்னா அதுவும் தூக்கம் தான் சொல்லுவாங்க. பகவத்கீதையிலேயே நம்ம அதை படிப்போம். அப்ப அந்த தூக்கத்தையும் வென்றவன். ஏன்னா ஆன்மீக அறிவும் அவனுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, பகவான் கிருஷ்ணர் மூலியமா கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடியும் அவன் பக்தனாதான் இருந்தான், அதுக்கப்புறமும் பக்தனாதான் இருக்கான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனாலயும் அவனுக்கு வந்து குடகேஷன் பேரு. இப்போ இந்த ஸ்லோகத்துல வந்து நம்ம பாத்துட்டோமா எதனால அர்ஜுனன் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த சூழ்நிலையிலும் வீழ்ச்சி அடையாதவர் என்ற போதிலும் தூய பக்தன் தனக்கு ஆணையிடுவதை காணும் போது திவ்யமான இன்பத்தை அனுபவிக்கின்றார். கிருஷ்ணர் எப்பவுமே அப்படிதான். அதாவது இப்போ நம்ம வந்து குழந்தை நம்ம கிட்ட, இப்ப பாட்டி தாத்தா இருக்காங்க, குழந்தைங்க பேர குழந்தைங்க இருக்கு அப்படின்னா, பேரன் பேத்தி யாரோ ஒண்ணு அவங்க இருக்காங்கன்னா
தாத்தா என்னை கடைக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு உரிமையா சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உரிமையா கேக்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதே அமைதியா இருந்துட்டு இருந்தா, ரொம்ப சாந்தமா ஒண்ணுமே பேசாம அப்படி இருந்தா அவங்களுக்கு ஏக்கமா தான் இருக்கும் தாத்தா பாட்டிக்கு, இல்லையா? ஆனா உரிமையா போய் கேட்கும்போது கேக்குறானேன்னு வாங்கி கொடுக்கணும்னு தோணும். அதே மாதிரிதான் பகவானுக்கும் உரிமையா நம்ம ஒண்ணு சொல்றோம், இதெல்லாம் பண்ணாத. எப்படி யசோதமாயி கிருஷ்ணரை வந்து தன்னோட குழந்தையாவே அவங்க பாவிச்சு, அவங்க வந்து அவங்க லீலையில இருக்கிறது வந்து கிருஷ்ணரும் சரி, யசோதாமையும் சரி, நந்த மகாராஜும் சரி, அவங்க அந்த லீலை அப்படிங்கறது மாதிரியே பார்க்காம, ஏன்னா அவங்க யோக மாயை அப்படிங்கிற ஒரு திரையால மூடப்பட்டிருந்தாங்க. அந்த அந்த உண்மையான விஷயங்களை யோக மாயைங்கிற திரையால. நம்மளும் கிருஷ்ணன்கிறது அறியாம நம்மளும் இருக்கோம். நமக்கு என்ன திரை போடப்பட்டிருக்குன்னா மகா மாயை அப்படிங்கிற திரை நமக்கு போடப்பட்டிருக்கு. நம்ம கிருஷ்ணரை அறியணும் அப்படின்னா இந்த மாதிரி தூய பக்தர்கள், ஸ்ரீல பிரபுபாதர் அந்த மாதிரி தூய பக்தர்களோட அறிவுரைனால, அவங்களோட பொருளுரை இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறதுனாலையும், அவங்களோட ஞான கல்வியை கேட்கறதுனாலையும் தான் நம்மளால பக்தியை வளர்த்திக்க முடியுமே தவிர, சுயமா நம்ம வீட்டுல உட்காந்து நானே பண்றேன் அப்படின்னு பண்ணா அது எதுவுமே நடக்காது, இல்லையா? சோ அந்த அளவுக்கு பக்தி உள்ள யசோதாமாயி, அது பக்தின்னு தெரியாது அவங்களுக்கு, பாசம். அதுதான் ராகனுக பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வைத்திய சாதன பக்திங்கிறது பண்றோம். இப்போ இத்தனை ஜபம் மாலை, இத்தனை மாலை ஜபம் பண்ணும் ஒரு நாளைக்கு, இந்த மாதிரி ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் 4 நம்ம கடைபிடிக்கணும். புலால் உண்ணக்கூடாது, அதாவது மாமிசம் உண்ணக்கூடாது, தகாத உறவு வச்சுக்கூடாதுன்னு சொல்லி 4 இருக்கு, இல்லையா? அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். 16 சாண்டிங் மாலைனாவது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சில சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 வருஷம் 2 வருஷம்னாவது நம்ம பக்தியில சேவைகள், கோயிலுக்கோ இல்ல பக்தி சேவை வேற மூலியமாவோ செஞ்சு அதை ரெகுலரா பண்ணிட்டு வந்திருக்கணும். 16 ஜபமாலைகள் பண்ணியிருந்திருக்கணும். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். அதாவது 64 மாலை பண்ணியிருக்கணும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி இருக்காரு இல்லையா, பிரபுபாதரோட குரு, அவரோட டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 64 மினிமம் 64 பண்ணாதான் தீட்சையே கொடுப்பாங்க. ஆனா நம்மளோட பிரபுபாத் என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் 16 ரவுண்டா மாத்துறேன், ஆனா அதுக்கு ஈக்குவலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேவைகள்ல ஈடுபடணும். முக்கியமா பிரசங்கத்துல, பிரச்சாரத்துல நீங்க ஈடுபடும். மத்தவங்களுக்கு கிருஷ்ண பக்தி உணர்வை நீங்க கொடுக்கறதுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதுக்கு சேவை பண்ணணும். அதுக்காக தான் இந்த 16 ரவுண்டா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா நம்ம இன்னும் 1 ரவுண்டு தான் 2 ரவுண்டு தான் பரவாயில்ல, பகவான் கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா அதுவும் நடக்கும். அது எதுக்காக அதெல்லாம் அந்த மாதிரி கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, அப்பதான் நம்மளோட மனசுல இருக்கிற அழுக்கு போய் நம்மளோட அனர்த்தங்கள் நிவர்த்தியாகி நம்ம அடுத்தடுத்த பக்தி நிலைக்கு போய் இறுதியா கிருஷ்ண பிரேமையை வந்து அடைவோம். அப்ப இப்ப யசோதாமாயி எல்லாம் இருக்காங்கன்னா அந்த மாதிரி ராகனுக பக்தி வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சில ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்ப நீங்க ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்றீங்கன்னா சும்மா போய் அப்ளை பண்ணிட முடியுமா? ஒரு சில ப்ராசஸ ஃபாலோ பண்றோம். ஒரு கேஸ் சிலிண்டருக்கு புதுசா அப்ளை பண்ணணும், அதுக்கு சில ப்ராசஸ ஃபாலோ பண்றோம். இல்லப்பா நான் ஷார்ட்கட்ல போய் பண்றேன் அப்படின்னாலும் உங்களோட நேம் கொடுத்துதான் ஆகணும். உங்க பேரு, விலாசம், இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க பண்ணிதான் ஆகணும். குறுக்கு வழியில நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதனால நம்மளுக்கு பாதிப்பு என்னைக்கு வேணாலும் வரலாம். யாரை ஏமாத்துறோம்? நம்மளே தான் ஏமாத்திக்குவோம். கரெக்டா? எப்ப எந்த ஒரு விஷயத்துல நம்ம குறுக்கு வழியில போறோமோ, இல்ல அது இதுதான் சரியான வழின்னு தெரிஞ்சும் அதை பண்ணாம இருக்கோமோ, அதுக்குண்டான விளைவுகளை யார் சந்திக்க போறா? நம்மளா இல்ல அடுத்தவங்கள? நம்ம தான் சந்திக்க போறோம். ஏன்னா நம்ம செஞ்ச செயலுக்கு தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. சோ நம்ம பண்றதுக்கு தான் நமக்கு வருமே தவிர திரும்ப அடுத்தவங்க பண்றதுக்கு நமக்கு வரப்போறது இல்ல. கருவி மாதிரி வேணா இருக்கலாம், இல்லையா? ஒரு கருவி மாதிரி, போஸ்ட்மேன் மாதிரி சில கர்மாக்கள் ஒரு சில பேர்த்து மூலியமா நமக்கு வரும். இப்போ ஒரு குடும்பத்துல இருக்கோம் அப்படின்னா ஒரு 4 பேர்த்துல ஒருத்தங்களோட நமக்கு சேர மாட்டேங்குது, அவங்கனாலயே இவங்களுக்கு வந்து தொல்லை வருது, வாழ்க்கையில மன கஷ்டம் வருது அப்படின்னா இவங்க பண்ண ஒரு செயல்கள்னால அந்த செயல்களோட வினைகள் யாராவது மூலியமா வந்துதான் ஆகணும். அது அவங்க மூலியமா வருது. அதை நம்ம வந்து பக்தர்களா நம்ம இருக்கிறதுனால, பக்தி பண்ணிட்டு இருக்கிறதுனால, பக்தியில முன்னேறணுங்கிற விருப்பம் இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எந்த சங்கடங்கள் வந்தாலும் இது நான் செஞ்சதுக்கு திரும்ப வருது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அதுல இருந்து விலகிடணும். நம்ம பதிலுக்கு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு சுழற்சி ஆகி திரும்ப திரும்ப நம்ம பண்ணதுக்கு
மத்தவங்க பண்றாங்க நமக்கு, அதுக்காக நம்ம பண்ணிட்டோம், திருப்பி நம்ம பண்ணதுக்கு மறுபடியும் வரும். இந்த சுழற்சி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். பிரபுபாதர் ஒரு தடவை காய்கறி வெட்டிட்டு இருக்கும் போது தெரியாம கை விரல்ல லேசா கட் பண்ணிடுவாரு. அப்ப ரத்தம் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான முதலுதவி செஞ்சுக்குவாரு. அப்போ கூட இருந்த பக்தர்கள் கேட்பாங்க, என்ன பிரபுபாதர், நீங்க எவ்வளவு பெரிய பக்தர், நீங்க எவ்வளவு சேவை பண்றீங்க, கிருஷ்ண சேவை, உங்களுக்கு போய் இப்படி அடிபட்டுருச்சு, கிருஷ்ணர் இதெல்லாம் உங்களுக்கு குறைச்சிருக்க கூடாதா, இந்த வழி வராம பாத்துருக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீல பிரபுபாத் சொல்லுவாரு, எனக்கு என்னோட நான் பண்ண பாவ செயலுக்கு எனக்கு இந்த கையே போக வேண்டியது, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி என்னோட விரல்ல சிறிதா அடிபட்டு இருக்குது, அவ்வளவுதான். ஒரு டோக்கன் மாதிரி நான் பண்ண பாவ செயலுக்கு எனக்கு வினை எப்படி வரணும் அப்படிங்கிறது லா ஆஃப் கர்மா முடிவு பண்ணும் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி கிருஷ்ணர் தானே. அப்ப நான் பக்தனா இருக்கிறதுனால, பக்தியில ஈடுபடுறதுனால பெரிய வினை எனக்கு சின்னதா ரொம்ப ஒரு தூசி மாதிரி எனக்கு வந்துட்டு போயிருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஆங்கிள் பார்த்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் கிருஷ்ணரோட படத்தை கார்ல மாட்டியிருக்கேன், இல்ல ஸ்கூட்டர்ல மாட்டியிருக்கேன், அப்படி இருந்தும் இது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யார சத்தம் போடுவோம், பகவான சத்தம் போடுவோம். நல்ல விஷயங்கள் நடக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்மளே அதை நான் என்னால நடந்துச்சு, நான் தானே பண்ணேன் அப்படிமோ. கர்த்தா அகம் இத்தி மன்யத்தே, அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகம் இத்தி மன்யத்தே, நான் தான் என்னாலதான் இது நடந்தது. இது நல்லது நடந்தா, இதே ஒரு தவறா நடந்தா, எதிர்மறையா நடந்தா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது என்னால நடக்கல, இது பகவானால நடந்தது, அவரு நினைச்சிருந்தா இதை தடுத்திருக்கலாம், இல்லைன்னா சில பேர்த்துனால சொல்லுவோம் இவங்கனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு. நம்மளை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல. அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்துல சாஸ்திர சக்ஷு அப்படிம்பாங்க, பக்தி சக்ஷு, சாஸ்திர சக்ஷு, சாஸ்திரங்களோட கண்கள் மூலியமா நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம்னா நமக்கு புரியும், இதனாலதான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு. அதை விட்டுட்டு நம்ம அஞ்ஞானத்துல இருந்தோம் அப்படின்னா, உறக்கத்துல இருந்தோம் அப்படின்னா, எது நடந்தாலும் நம்மளுக்கு எதிர்மறையா நடந்தா அது தவறாக தான் தெரியும். கரெக்டா? அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நம்ம பகவத்கீதை, ஸ்ரீமத் பகவதம் அப்படிங்கிற முக்கியமான சாஸ்திரங்களை முதல்ல படிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து வேற என்னென்ன சாஸ்திரம் இருக்கோ போகணும். முதல்ல நம்ம பகவத்கீதை தான் நம்மளோட ABCD மாதிரி, இதுதான் நம்மளுக்கு பகவத்கீதை தான் முதல்ல. அதுவும் ஸ்ரீல பிரபுபாதர் எழுதின பொருளுரையை படிச்சாலே போதும். ஏன்னா தூய பக்தர் எழுதினதை தான் நம்ம படிச்சாதான் நம்மளுக்கும் அந்த தூய பக்தி வரும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான். சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். 23. யோத்ஸ்யமானான் அவேக்ஷஹம் யயதே ஏதேத்ர சமாகதாஹ தாத்ரஷ்டர்ஷய துர்புத்தே யுத்தே பிரிய சிகீர்ஷவஹ. மொழிபெயர்ப்பு. கெட்ட புத்தியுடைய திருதராஷ்டிரன் மகனை மகிழ்விக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்க வேண்டும். அதைத்தான் இப்ப நம்ம படிச்சோம் டீட்டெயிலா. சோ பிரபுபாதர் பொருளுரையில சொல்றாரு, எனவே துரியோதனின் தரப்பில் அனைவரும் ஒரே குட்டை, அதாவது எனவே துரியோதனின் தரப்பில் இணைந்தவர்கள் அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாகவே இருக்க வேண்டும். போர்க்களத்தில் போர் தொடங்குவதற்கு முன் அத்தகையவர்கள் யார் என்பதை அர்ஜுனன் காண விரும்பினானே தவிர அவர்களோடு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணம் அவனுக்கு இல்லை. கிருஷ்ணர் அருகில் அமர்ந்திருந்தால் வெற்றியில் அர்ஜுனனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. இருப்பினும் தான் சந்திக்க உள்ள படையின் பலத்தை மதிப்பிடுவதற்காக அவர்களை காண விரும்பினான். இது உங்களுக்கு புரியுது இல்லையா? சோ அர்ஜுனனுக்கு ஓகே, நம்ம சாந்தி இப்போ அதாவது பீஸ் கேட்டுக்கலாம், அதாவது எப்படி சொல்றது, நம்ம எந்த போரும் பண்ண வேண்டாம், அமைதியா போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல எல்லாம் அர்ஜுனன் கிடையாது. யாரு வந்திருக்காங்க, யாரு இவன் துஷ்டனோட சேர்ந்திருக்காங்க அப்படிங்கறதுனால அதை பாக்குறதுக்காக தான் அவன் பாக்குறேன் அப்படிங்கிறான். துரியோதனன், துர்னாலே ஒரு எப்படி சொல்றது, ஆப்போசிட் ஆஃப் குட் இல்லையா? துர்லபம் சுதுர்லபம்னு சொல்றோம் இல்லையா? ரொம்ப ஒரு மோசமானது. அவன் பேர்லயே அது மோசம்தான்.
நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அவன் வந்து காந்தாரிக்கு வந்து 100 பசங்க வரும்னு சிவபெருமான் வரம் கொடுத்திருந்தாலும் அவளுக்கு குழந்தையே பிறக்காம இருக்கும், வெறும் சதையதான் பெத்தெடுப்பான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கதையில. அப்ப வந்து வியாசதேவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, சரி வியாசதேவர் கிட்ட போய் கேட்கும்போது சரி அந்த சதையை கொடுன்னு அது 100 பங்கா அதை எடுத்து அதை வந்து இன்குபேட் பண்ணுவாங்க, பானையில நெய் போட்டு அதை வச்சு ஒரு இருட்டறையில வச்சு இத்தனை நாள் கழிச்சு அதை எடுத்தோம்னா அந்த குழந்தை உருவாகிரும் அப்படின்னு. ஆனா துரியோதனனோட அந்த குழந்தை வடிவுல இருக்கான் இல்லையா துரியோதனன், அப்ப அந்த சமயத்துல அவன் உருவாகவே கெட்ட சகுனங்கள் அத்தனை வருமா. அப்ப விதுரன் வந்து எச்சரிக்கை பண்ணுவான் பல தடவை திருதராஷ்டிரன் கிட்ட, தன்னோட அண்ணன் கிட்ட, வேண்டாம் கெட்ட சகுனங்கள் நிறைய வருது, இவன் வந்தா நம்ம உலகத்துக்கே அழிவு ஜாஸ்தியா இருக்கும், இவனாலதான் அழிவே வரும், அதனால இவனை இப்பவே கொன்றுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் காந்தாரி விடமாட்டா, முடியவே முடியாது, அவன் எப்படியா இருந்தாலும் நான் அவனை பெத்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்த வினைகளை தான் நம்ம பாக்குறோமே பகவத்கீதை மகாபாரதத்துல எல்லாம். அடுத்தது 24வது ஸ்லோகம். ஏவம் உக்தோ ஹ்ருஷிகேஷோ குடாகேஷேன பாரத சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். இப்ப சஞ்சயன் சொல்றான். சஞ்சய உவாச்ச, மொழிபெயர்ப்பு. சஞ்சயன் கூறினான், பரத குலத்தவரே, அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தம ரதத்தை இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார். ஹரே கிருஷ்ணா. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுது, யாராவது பார்க்க விரும்புறீங்களா, படிக்க விரும்புறீங்களா? இந்த பொருளரை யாராவது ஒரு ஃபர்ஸ்ட் 4 லைனோ 3 லைனோ படிக்க விரும்புறீங்களா? ஹரே கிருஷ்ணா. சரி பரவாயில்ல விடுங்க, நானே படிச்சிடறேன். பொருளுரை. இந்த பக்கத்தில் அர்ஜுனன் குடாகேஷன் என்று அழைக்கப்படுகிறான். நம்ம ஏற்கனவே அதை பத்தி நல்லா விளக்கமா பார்த்துட்டோம் இல்லையா, உறக்கத்தை வென்றவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவனுக்கு அந்த பேருன்னு சொல்லிட்டு. கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தன் என்பதால் அவனால் ஒரு கணமும் கிருஷ்ணரை மறக்க முடியாது. இதுவே பக்தனின் இயற்கையாகும். உணர்விலும் சரி உறக்கத்திலும் சரி பக்தனால் கிருஷ்ணரது நாமம், ரூபம், குணம் மற்றும் லீலைகளை நினைப்பதிலிருந்து ஒருபோதும் விடுபட்டு இருக்க முடியாது. இவ்வாறாக கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரை பற்றி நினைப்பதன் மூலமாக உறக்கத்தையும் அறியாமையையும் வெல்ல முடியும். இதுவே கிருஷ்ண உணர்வு அல்லது சமாதி என்று அழைக்கப்படுகிறது. எல்லா உயிர்களின் புலன்களையும் மனதையும் வழிநடத்தும் ரிஷிகேஷர் என்பதால் சேனைகளின் நடுவே தேரை நிறுத்தச் சொல்லும் அர்ஜுனனின் நோக்கத்தை கிருஷ்ணரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவ்வாறு தேரை நிறுத்தி அவர் பின்வருமாறு பேசினார். இப்பதான் பேசுறாரு, இப்ப பேசிட்டு மறுபடியும் ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஏன்னா இந்த முதல் அத்தியாயத்துல ஃபுல்லா அர்ஜுனனோட அந்த குழப்பம், அந்த பயம் இதெல்லாம் தான் தெரிய வரும். முதல் ஃபர்ஸ்ட் ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம். துரியோதனன் வந்து பயத்துல அவன் என்ன புலம்புறான், அவனுக்கு என்ன பயம், இப்ப அர்ஜுனனுக்கு என்ன பயம்னு. இப்ப 2 பெரிய வித்தியாசம் இருக்கு. துரியோதனனுக்கு பேராசை, அந்த பேராசையால ராஜ்யம் வேணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த ஒரு குண்டூசி போற அளவுக்கும் கூட கிராமத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அந்த அளவுக்கு வஞ்சகம் பிடிச்சவன் துரியோதனன். ஆனா அந்த போருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன்தான் போர் வேணும், போரை நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்லி சாந்தி தூதனா வந்த கிருஷ்ணரையும் அனுப்பிச்சு வச்சுட்டான், முடியாதுன்னு திரும்ப அனுப்பிச்சு வச்சுட்டான். அப்போ கிருஷ்ணர் வந்து எப்பவுமே கிருஷ்ணர் ஆகட்டும் ராமர் ஆகட்டும் நம்ம இதை பார்த்தோம் இல்லையா, ராமாயணத்திலேயே அது மாதிரிதானே. அங்கதன் போனா, தூதுவனா, இவரு ஹனுமான் போனாரு. அவங்க வந்து மெசேஜ் கொடுத்தாங்க, ஆனா அதுலயே அவன் வந்து தெரிஞ்சிருக்கணும், அந்த அந்த துரியோதனனுக்காகட்டும் ராவணனுக்காகட்டும் இவங்களுக்கே இவ்வளவு சக்தி இருந்தா அவங்க முதலாளிக்கு எவ்வளவு சக்தி இருக்கும், அவங்கள ஆட்சி செய்யறவங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் அப்படின்னு ஒரு காமன் சென்ஸ்னாவது யூஸ் பண்ணிருக்கணும். அதை பண்ணல அவங்க 2 பேருமே. அதனால விளைவுகளை சந்திக்கிறாங்க. இப்போ துரியோதனனுக்கு பயம் என்னன்னா, கௌரவர்கள் சைடு இவ்வளவு பேர் பெரிய ஆளுக இருந்தாலும், பீஷ்மர், துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கர்ணன் அவங்க இருந்தாலும்
அந்த பக்கம் சைடு வந்து பீஷ்மர் கிடையாது, பீஷ்மர் ஒருத்தர் இருந்தாலே போதும். ஆனா அந்த பக்கம் சிக்கண்டி, விராத்தா, துருபதா அவங்க எல்லாம் இருக்காங்க. சிக்கண்டி வந்து மகாரதா, அவ வந்து நம்ம சொன்னோம்ல பெண்ணில் இருந்து துமுரு அப்படிங்கிற கந்தர்வன் மூலியமா பெண்ணு ஆண் உடலை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கண்டி வந்து 10,000 11,000 பேர்த்த வீழ்த்த முடியும் ஒரே சமயத்துல. அது மகாரதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிரதா, மகாரதா, அந்த மாதிரி எல்லாம் பேர்கள் இருக்கு. தசரதான்னு எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப சிக்கண்டிக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த பக்கம் கௌரவர்கள் சைடும் தான், பாண்டவர்கள் சைடும் தான். ஆனா அந்த பக்கம் கிருஷ்ணர் இருக்கிறதுனால வெற்றி அவங்களுக்கு நிச்சயம். ஆனா அந்த அறிவு கண்டிப்பா துரியோதனனுக்கு கிடையாது. அவனுக்கு அந்த பதட்டம் இயற்கையாவே வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வெற்றி பெற்றுவாங்களோ, ஏன்னா இவன் அதர்ம வழியில நடக்கிறதுனால அந்த பயம் இயற்கையா வருதுதான். அர்ஜுனனுக்கு இப்ப பயம் வருது. அர்ஜுனனுக்குமா பயம் அப்படின்னா, அர்ஜுனன் எவ்வளவு பெரிய ஆளு. கர்ணன் வீழ்த்த முடியாதவங்களை கர்ணன் பெரிய ஆளுன்னு சொல்லுவோம். வில் வித்தையிலையும் சரி, இந்த யுத்த சக்தியிலையும் சரி அவன் பெரிய ஆளு. அவனையவே இவன் ஜெயிச்சவன் அர்ஜுனன். அப்போ அவன் வந்து குபேரர்கள், அந்த மாதிரி குபேரர்கள் இருக்கிற யக்ஷர்கள் அவங்களையெல்லாம் ஜெயிச்சவன் அர்ஜுனன். அவன் இந்திரலோகத்துக்கே சும்மா சாதாரணமா போயிட்டு வருவான், டிராவல் பண்ணிட்டு வருவான். அப்ப அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன் வந்து பயந்துக்கிறானா அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கருணை. அந்த கருணை இருக்கிறதுனாலதான் அந்த மன பதட்டம் வருது. ஏன்னா பகவான் கிருஷ்ணனோட பக்தர்கள் வந்து எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் பண்டிதக சமதர்ஷனாக அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில பார்ப்போம். பண்டித சமதர்ஷனான என்னன்னா, பண்டிதர்கள் அதாவது பகவானோட பக்தர்கள், சாஸ்திரங்களை படிச்ச பண்டிதர்கள். சாஸ்திரத்தை நம்ம படிச்சாலே வேதைஷ சர்வ அகமேவ வேதியை, கிருஷ்ணரை பத்தி படிச்சாலே நம்ம கிருஷ்ண பக்தரா மாறிடுவோம் ஆட்டோமேட்டிக்கா. இது வந்து ஒரு நிச்சயமான ஒரு விஷயம். அது யார் மூலியமா படிக்கணுங்கிறது இருக்கு. கரெக்டா அந்த குரு பரம்பரையில வர அந்த குரு ஆச்சாரியார்கள்கிட்ட தான் படிக்கணும். யார்கிட்ட வேணாலும் படிச்சா நம்மளுக்கு அந்த சக்தி வராது, அந்த அறிவும் வராது இல்லையா? அப்ப பக்தி எப்படி வரப்போகுது? கிடையாது. ஞானம் வரணும் இல்லையா? ஞானம் இருந்தாதான், அதாவது பக்தி வந்தா ஞானமும் வைராகியமும் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆனாலும் நம்ம ஞானத்து மூலியமா தான், ஞானத்தை உபயோகப்படுத்தணும் இல்லையா? காதாலனாவது பகவானை பத்தி கேட்கணும் இல்ல? அந்த ஞானம்னாவது கேள்வி ஞானம்னாவது இருந்தா தானே பகவான் இப்படிப்பட்டவரா அப்படின்னு தெரிஞ்சாதானே அவங்க மேல ஆசை வரும். ஒருத்தரை பத்தி தெரியணும் அப்படின்னா அவங்கள பத்தி கேட்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா கேட்டு தெரிஞ்சாலே போதும். நம்ம ருக்மிணி, கயாது வயிற்றுல இருந்த பிரகலாத் மகாராஜ், அவரும் அப்படிதான். அவர் வந்து குடும்பமே வந்து என்ன அசுர குடும்பம். அவங்க அப்பா ஹிரண்யகாசிப்பு அசுரன், அவனோட நண்பர்கள் அசுரர்கள், அதுக்கப்புறம் அவனோட வாத்தியார்கள் அசுரர்கள், அவருக்கு அத்தனை பேர் அசுரர்கள், எல்லாருமே அசுரர்கள் தான் அவனை சுத்தியும். அவன் ஒருத்த மட்டும்தான், பிரகலாத் மட்டும்தான் பக்தர். ஆனாலும் அவர் பக்தியில நிறுத்தினாரா? கிடையாது. பக்தி பண்ணிட்டே தான் இருந்தாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? எல்லா ஜீவராசிகளும் ஒரே மாதிரிதான் பாக்கணும். வாத்தியார் சொல்லி கொடுப்பாராம், நம்மளுக்கு யாரு எதிரி? தேவி தேவர்கள் எதிரி, விஷ்ணு எதிரி, விஷ்ணுதான் பரம எதிரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாராம். அப்போ சொல்லி கொடுத்தோடனே ஹிரண்யகாசிப்பு கேட்கும் போது, ஹிரண்யகாசிப்பு கிட்ட வந்து நான் போகல ஏன்னு கேட்டா, பள்ளிக்கூடத்துக்கு போகல ஏன்னு கேட்டா, அவங்க வந்து ஏன் பிரிச்சு பாக்குறாங்க? எல்லா உயிர் ஜீவராசிகளும் நம்ம சமமா தானே பார்க்கணும், எல்லாருமே பகவானோட குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அந்த உத்தம பக்தர்கள் வந்து இருக்கிறதுனாலதான் நம்ம அவங்களோட வாழ்க்கையில உதாரணமா இருந்ததை பார்த்துட்டு நம்மளும் கத்துக்கிட்டு நம்மளும் அதுல கொஞ்ச நாள் பண்ணக்கூடாதா அப்படின்னு நமக்கும் தோணும் இல்லையா? சோ இந்த மாதிரி நல்லது கெட்டது நம்ம பார்க்கணும். துவந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பௌதீக உலகத்துல எல்லாமே துவந்தத்துலதானே இருக்கு. நல்லது கெட்டது, ஆண் பெண், வரவு செலவு, லாபம் நஷ்டம் அப்படின்னு எல்லாமே ரெட்டையா தான் இருக்கு இல்லையா? அதை துவந்தம் அப்படின்னு சொல்லுவோம். நிர்துவந்தம்னா அது இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஜலம் அப்படின்னா தண்ணி, நிர்ஜலம்னா என்ன? தண்ணி கூட குடிக்காம ஏகாதசி விரதம் இருக்கிறது சில பேர் இருக்காங்க இல்லையா? அப்ப அது நிர்ஜலம்னு சொல்றோம். அந்த மாதிரி நிர்துவந்த அப்படின்னா அந்த வைகுந்த லோகத்துலதான் இந்த துவந்தங்களே இருக்காதான், இங்க பௌதிக லோகத்துல இருக்கதான் செய்யும். ஆனாலும் பண்டிதர்களா இருக்கும் போது, பக்தர்களா இருக்கும் போது பண்டித சமதர்ஷனா, எல்லாத்தையுமே தர்ஷனம்னா பாக்குறது, சமம்னா எல்லாத்தையும் சமமா இல்லையா? சமம்ங்கிறது எல்லாத்தையும் ஈக்குவலா, அதை பாக்குறது தான் பக்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அர்ஜுனன் அந்த நிலையில இருக்கிறதுனாலதான் அவன் பார்க்கும்போது எல்லாத்தையும்
சமமா பாக்குறேன். என்னோட சொந்தக்காரங்க, என்னோட நண்பர்கள், என்னோட ஆச்சாரியர்கள் அந்த பக்கம் இருக்காங்க. மாமனார் பொசிஷன்ல இருக்கிறவங்க, மருமகன்கள் பொசிஷன்ல இருக்கிறவங்க, பேரன் பொசிஷன்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே அந்த பக்கம் சைடும் இருக்காங்க, அவனோட சைடும் இருக்காங்க. பட் அந்த பக்க சைடு இருக்கிறவங்கள பார்த்துதான் அவன் ரொம்ப இந்த இறக்க குணத்தோட அவன் பாக்குறான். இவங்கெல்லாம் சாகணும்னு வந்திருக்காங்க துரியோதனனுக்காக, இது தேவையில்லாம இதெல்லாம் நடக்குதே, இது இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இறக்கணுமா அப்படிங்கிற அந்த வருத்தத்துல கருணையில அவன் பாக்குறான். ஸ்லோகம் 24. இதுல சஞ்சயன் என்ன சொல்றான், பரத குலத்தவரே, அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் 24வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தம ரதத்தை இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார். சரி, அடுத்தது 25வது ஸ்லோகம். பீஷ்மத்ரோண பிரமுகதः சர்வேஷாம் மஹீஷிதாம் உவாச பார்த்த பக்ஷைதான் சமவேதான் குருன் இதி. இதனோட மொழிபெயர்ப்பு, பீஷ்மர், துரோணர் மற்றும் உலக தலைவர்களின் முன்னிலையில் பார்த்தா இங்கு கூடியிருக்கும் குரு வம்சத்தினரை பார் என்று பகவான் கூறினார். சோ இந்த இடத்துலதான் இவர் பேசுறாரு. அதுவும் அவரு சொன்ன மாதிரியே அந்த போர் 2 சேனைகளுக்கும் மத்தியில கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. சேனையோர் மத்தியர்னு பார்த்தோம் இல்லையா போன ஸ்லோகங்கள்ல, அந்த 2 சேனைகளுக்கும் மத்தியில கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இப்ப சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா கிண்டலா சொல்றாரு. பார்த்தான்னா என்ன, பிருத்தாவோட மகன் பார்த்தா இல்லையா, சுபத்ரவ் அப்படின்னா சுபத்ரையோட பையன் அபிமன்யு இல்லையா, அது மாதிரி பிருத்தா யாருன்னா நம்ம குந்தி மகாராணி, அவங்களோட பையன் அர்ஜுனன், அவனுக்கு இன்னொரு பேரு பார்த்தா, அவருக்கு சாரதியா வந்ததுனால பகவான் பார்த்த சாரதி. இப்போ இங்க கூடியிருக்கும் குரு வம்சத்தினரே பார் அப்படின்னு சொல்றாராம். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா, வந்துட்டாரு அததான பார்க்க போறான், ஆனாலும் இந்த இடத்துல கிண்டலா சொல்றாராம் கிருஷ்ணன். அதாவது போர்க்களத்தில் பொருளுரையில பார்ப்போம். பொருளுரை, எல்லா உயிர்களின் பரமாத்மாவான கிருஷ்ண பகவான் அதாவது எல்லா உயிரிலும் பரமாத்மாவான பகவான் கிருஷ்ணரால் அர்ஜுனனின் மனதில் நடந்து கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. இங்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ள ரிஷிகேஷர் என்னும் சொல் அவர் அனைத்தையும் அறிபவர் என்பதை குறிக்கிறது. அதுபோலவே பார்த்தன் பிருத்தாவின் குந்தியின் மகன் என்னும் சொல்லால் அர்ஜுனனை குறிப்பிடுவதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அர்ஜுனன் தனது தந்தை வசுதேவரின் சகோதரியான பிருத்தாவின் மைந்தன் என்பதால் தான் அவனது தேரோட்டியாக இருப்பதற்கு ஒப்புக்கொண்டதை நண்பர் என்ற முறையில் கூற விரும்பினார் கிருஷ்ணர். அவ்வாறு இருக்க இப்போது குரு வம்சத்தினரை பார் என்று அவர் கூறுவதன் பொருள் என்ன? அர்ஜுனன் அங்கேயே போர் புரியாமல் நின்றுவிட விரும்பினானா? தனது அத்தை பிருத்தாவின் மகனிடத்தில் இது போன்ற செயல்களை கிருஷ்ணர் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அர்ஜுனனின் மனம் இங்கே பகவானால் நகைச்சுவை கலந்த முறையில் கண்டறியப்பட்டுள்ளது. அவன் மனசொடைஞ்சு போறான் அர்ஜுனன், இவங்களை எல்லாம் பார்த்துட்டு இவங்களோட போர் புரிஞ்சு இத்தனை உயிர்கள் சேதம் ஆகணுமா அப்படிங்கிற வருத்தம் எல்லாம் ஓடுது அவனோட மனசுல. மனசுக்குள்ளதான பகவான் இருக்காரு, ரிஷிகேஷர் நம்ம பரமாத்மா மனசுக்குள்ளதான இருக்காரு. அப்ப அவருக்கு தெரியாதா, நம்ம நினைக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அவருக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம என்ன நினைக்க போறோம், என்ன நினைச்சோம் அப்படிங்கறதெல்லாம். அப்ப அர்ஜுனன் கூடவே இருக்காரு. அவன் எவ்வளவு பெரிய பக்தன். பகவான் ஒரு முறை தவம் செஞ்சுட்டு இருப்பாரு, தியானம் செஞ்சுட்டு இருப்பாராம். அப்ப கூட கேட்பாங்களாம் அவங்களோட பத்தினி. அப்போ அவர் கிருஷ்ணர் சொல்லுவாராம், நான் என்னோட பக்தனை நினைச்சு தியானம் பண்றேன் அப்படின்னு. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பக்தனை நினைச்சு தியானம் பண்ணுவார். அப்போ அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். நம்ம பகவானை நினைச்சு தியானம் பண்ணணும்னு சொல்றாங்க ஆச்சாரியர்கள், ஆனா நம்ம அதை சரியா செய்யறது, எல்லாரும் சரியா செய்யறது கிடையாது. ஆனா பகவான் சரியா செய்யறது என்னன்னு இப்படி பாக்குறப்போ நமக்கே நம்மளுக்கு குற்ற உணர்வு வருது இல்லையா. அவரு பகவான், அவருக்கு எதுவுமே யாருமே தேவையில்லை. அதாவது அவருக்கு என்ன வேணுமோ அவருக்கு கிடைச்சிடும். இப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருக்காருன்னா அவருக்கே அவர் போய் ஒரு விஷயத்த பண்ணணுங்கிறது இல்ல. சமைக்கிறதுக்கு, ஒரு துணி துவைக்கிறதுக்கு, அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஆள்கள் இருப்பாங்க.
மனைவி அன்பா வந்து பாத்துக்குவாங்க. மனைவிக்கும் எந்த வேலையும் இருக்காது, எல்லா ஆள்கள் இருக்கிறதுனால பகவான் மீன் பத்தினி வந்து பதிய பாத்துக்கிறத தவிர வேற எந்த வேலையும் இல்லைன்னா அதுவும் இவருக்கு எந்த வேலையும் இல்லை சுத்தமா. அவரை பாத்துக்கிறதுக்கு அவரே கூட வேண்டாம், பத்தினி பாத்துக்குவாங்க. அந்த மாதிரி எல்லா வசதியோட பணக்காரர் இருக்காரு. இப்ப ஒண்ணும் இல்ல, பணக்காரர் நடுத்தர வர்க்கத்திலேயே இப்ப பார்த்தோம்னா அந்த மாதிரிதான் இருக்கு இல்லையா? வீட்டுல வேலைக்கு ஆள் இருக்காங்க, 2 பேர்னாவது இருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆளு, வீட்டுக்குள்ள வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு, வாசலுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மாசத்துக்கு வர்றதுக்கு இன்னொரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதி வாய்ப்புலதான் எல்லாம் இருக்காங்க. அப்ப பகவான நினைச்சுக்கோங்க, அவரு எத்தனை கோடான கோடி லக்ஷ்மிகள் வந்து காலை அமுத்தி விடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவருக்கு என்ன தேவை இருக்கு? அவருக்கு தியானம் பண்ணணுங்கிற தேவை இருக்கா? கிடையாது. ஏதாவது வேணும் அப்படின்னு தேவை இருக்கா? கிடையாது. எல்லாமே அவரு ஆத்மராமன், எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் வருது, அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அப்ப ஏன் அவரு நாடுறாரு மத்தவங்க கிட்ட? பக்திய பண்ணுங்கன்னு ஏன் கேக்குறாரு? பகவத்கீதையோட சாரமே என்ன, கீதையோட சாரமே என்னன்னா பக்தி பண்ணுங்க அப்படின்னு. எப்படி பண்ணணும்னு சொல்றதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. ஏன் இப்படி பண்றாரு? எப்படி ஒரு நல்வழியில வாழணுங்கிறதுக்கு ராமர் வந்தாரு. ஏன் இப்படி பண்றாரு? அப்பதான் நம்ம வந்து அவர்கிட்ட திருப்பி சேரணும். ஏன் சேரணும்? ஏன்னா அவருக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. என்னதான் பணக்காரனா இருந்தாலும் ஒருத்தர் அவரோட குழந்தைய கூட இருந்தா, பேரம்பேத்திகள் கூட இருந்தா அவருக்கு சந்தோஷமா இருக்கும். தனியாவே யாரு இருப்பாங்க? ஏன் நம்மளுக்கு அந்த எண்ணம் வருதுன்னா பகவான் கிட்ட இருந்துதான் அந்த மாதிரி குணங்கள் நமக்கும் வருது இல்லையா? சோ இது இந்த ஸ்லோகம் அதனோட அர்த்தத்தை குறிக்குது. இப்போ இவரு அர்ஜுனோட மனசுல இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நகைச்சுவையா சொல்றாரு, பாரு யார் என்ன. ஏன்னா குரு வம்சத்துல இருந்து வர்றவங்க, குந்தி மகாராணி எல்லாம் சத்திரிய வம்சத்துல இருந்து வர்றதுனால போர்னாலே அவங்க முன்னாடி நிப்பாங்க. யுதிஷ்டர்னாலே என்ன அப்படின்னா யுத்தம் வந்தா திடமா நின்னு வெற்றி காண்றது, பின்னாடி போகாம இருக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல இருக்கிற அர்ஜுனன், பாண்டவர்கள் குருவம்சத்துல வர அர்ஜுனன், குந்தியோட மகனான அர்ஜுனன் இப்படி பயக்கிறானே அப்படிங்கறதான் நகைச்சுவையா கிருஷ்ணர் சொல்றதா சொல்றாங்க. சரி, அடுத்த ஸ்லோகம் 26. தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தஹ பித்ருன் அத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ரூன் புத்ரான் பௌத்ரான் சகீம் ததா ஸ்வசூரான் சுஹ்ருதச்சைவ சேதையோர் உபயோர் அபி. இங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நிமிஷம்.